எபிசோட் 5. லோகேஷ் ஸ்ருதியிடம் கொடுத்த மேரேஜ் கான்ட்ராக்டை ஸ்ருதி படிக்காமலேயே கையெழுத்து போட்டு கொடுத்ததை லோகேஷ் ஸ்ருதியிடம் கேட்க, பார்வை தெரியாத அவன் எப்படி தான் கான்ட்ராக்டை படிக்காமலேயே சைன் போட்டு கொடுத்தேன் என்பதை கண்டு கொண்டான் என்று சந்தேகித்தவள் லோகேஷிடம் அதை கேட்க, தனக்கு பார்வை தெரியும் விஷயத்தை மறந்து போய் அவசரப்பட்டு பேசிவிட்டோமே என்று யோசித்தபடி லோகேஷ் அவளை பார்த்தான். சொல்லுங்க லோகி, கரெக்டா நான் கான்ட்ராக்ட்ல படிக்காம தான் சைன் பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று மீண்டும் கேட்டாள். அது வந்து மிஸ் ஸ்ருதி, எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா மற்ற உறுப்புகள் எல்லாம் நல்லா தானே வேலை செய்து. நீங்க நான் கொடுத்த கவரை பிரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை என் முகத்துக்கு முன்னாடி நீட்டினீங்களே, அந்த கொஞ்ச நேரத்துல நீங்க கையெழுத்து போட்டிருப்பீங்கன்னா அப்ப நீங்க கான்ட்ராக்டை படிக்காம தானே கையெழுத்து போட்டிருக்கணும் என்று கேட்டான். வாவ் லோகி, எவ்வளவு ஷார்ப்பா சுத்தி நடக்கிறத புரிஞ்சுக்கிறீங்க, யூ ஆர் ரியலி சூப்பர் என்று சொல்லி அவன் கைப்பிடித்து பாராட்டிய ஸ்ருதி, இந்தாங்க நீங்க கொடுத்த கான்ட்ராக்ட் என்று அந்த கான்ட்ராக்டை லோகேஷின் கையில் திணித்தாள். அவள் கொடுத்த கான்ட்ராக்டை வாங்கிய லோகேஷ், மிஸ் ஸ்ருதி, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே என்றான். ஆடிஷன் நடந்த இடத்துல அந்த கௌதம் முன்னாடி வச்சு நீங்க தான் என்னோட லவ்வர்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்காம நான் உங்களை கிஸ் பண்ணினேன். நான் அப்படி செஞ்சும் என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஏன் என்னன்னு காரணம் கேட்காம எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப வரைக்கும் நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு நீங்க என்கிட்ட ஒரு தடவை கூட காரணம் கேட்கல. இதுல இருந்து நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதையும் என்னோட உணர்வுகளுக்கு கொடுக்கற மதிப்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல தப்பா எதுவும் சேர்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டேன் என்றாள். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் ஒரு முறை இந்த கான்ட்ராக்ட படிச்சிடுங்க என்றான். நோ நோ லோகி, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள் ஸ்ருதி. சரி, நீங்க படிக்கலனா பரவாயில்ல, அதுல இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் என்றான். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணல. நான் இதுவரை யாரையும் நம்பினதில்ல, என் அம்மாவையும் சேர்த்துதான். ஆனா நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கிறத பாக்கும்போது இதுவரை யார் மேலயும் இல்லாத நம்பிக்கை உங்க மேல எனக்கு வந்திருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் நான் உங்களை மனப்பூர்வமா நம்புறேன் என்றாள் ஸ்ருதி. தான் உண்மையாக இருப்பது பிடித்திருக்கிறது என்று ஸ்ருதி சொல்வதை கேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லோகி தனக்கு பார்வை தெரியும் விஷயத்தை தங்கள் திருமணம் முடிந்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று தான் எடுத்த முடிவு தவறாகிவிட்டதோ என்று அவனுக்கு தோன்றியது. இருந்தும் நேரம் வரும்போது சொல்லிக் கொள்ளலாம் என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டவன், மிஸ் ஸ்ருதி, என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்றவன் தான் ஸ்ருதியுடன் போட்ட கான்ட்ராக்ட் பற்றி சொல்லத்தான் வந்தான். அதற்குள் மறுபடியும் அவனை பேச விடாமல் தடுத்த ஸ்ருதி, இங்க பாருங்க லோகி, நாளைக்கு நீங்களும் நானும் பொய்யா கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் நாம இப்போ பார்ட்னர்ஸ் தான். இன்னமும் நீங்க ஏன் என்ன பேர் சொல்லி கூப்பிடாம நீங்க வாங்க மிஸ் ஸ்ருதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கால் மீ ஸ்ருதி, ஜஸ்ட் ஸ்ருதி என்றாள். அவள் பேசியதை கேட்டு சிரித்தவன், ஓகே ஸ்ருதி, நீங்களும் சாரி, நீயும் என்ன வாங்க போங்கன்னெல்லாம் பேச வேண்டாம், நீ வா போனே கூப்பிடு என்றான். ஓகே லோகி, அப்படியே கூப்பிடுறேன் என்றாள். அப்போது ஸ்ருதியின் மொபைலுக்கு கால் வர, ஒரு நிமிஷம் லோகி என்றவள் தனக்கு வந்த போனை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ ஸ்ருதி ஸ்பீக்கிங் என்றாள். மறுமுனையில் யாரோ எதுவோ கூற அதை கேட்டவளின் விழிகள் அகல விரிந்தது. பின் கண்களின் ஓரம் சிறு துளி கண்ணீர் வடிந்தது. அதை துடைத்துக் கொண்டே சிரித்தவள், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் வருண் என்றவள் சந்தோஷமாக போனை வைத்துவிட்டு லோகேஷிடம் திரும்பி, லோகி, நான் இன்னைக்கு கலந்துகிட்ட ஆடிஷன்ல என்ன அந்த மூவிக்கு ஹீரோயினா செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் கையை பிடித்துக் கொண்டு சிறு பிள்ளை போல அவள் போனை எடுத்து பேசியதிலிருந்து தான் அணிந்த கண்ணாடி வழியாக ஸ்ருதியை ரசித்துக் கொண்டிருந்த லோகி தன் கைப்பிடித்து குதூகலமாக பேசும் ஸ்ருதியின் சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். லோகி, இன்னும் 2 நாள்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க என்றவள், நான் நடிக்கிற படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியுமா லோகி என்றாள் அவனை ஆர்வமாக பார்த்தபடி. லோகேஷ் இல்லை என்று தலையை இடவலமாக ஆட்ட, சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்தியா சினி இண்டஸ்ட்ரீஸ்ல டாப் 1ல இருக்கிற ஹீரோ சித்து தான் என்னோட ஹீரோ என்று பெருமையாக ஸ்ருதி சொல்ல, அந்த பேரை கேட்டதும் புருவம் சுருக்கியவன், சித்து என்றான். ஆமா சித்துதான், உங்களுக்கு அவரை தெரியுமா என்றாள் ஆவலாக. லோகேஷ் என்று மட்டும் தலையை ஆட்டினான். நான் எதுக்காக இந்தியா வந்தேனோ அது இப்ப நடந்துருச்சு லோகி, இதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான்.
நீங்க மட்டும் என்ன டைமுக்கு ஆடிஷன்ல டிராப் பண்ணலனா என்னால இந்த ஆடிஷன்ல கலந்துட்டு இருக்கவே முடியாது என்றாள். போனை வைத்ததிலிருந்து லோகேஷின் கையை பிடித்தபடி ஸ்ருதி பேசிக் கொண்டிருக்க, லோகேஷோ சித்து என்ற பெயரை கேட்டதிலிருந்து யோசனையில் மூழ்கினான். அவன் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்தவள், என்ன லோக்கி அமைதியா இருக்கீங்க என்றாள். அவள் குரலில் சுயம் வந்தவன், ஒண்ணுல்ல என்று அவன் தலையாட்டினான். அப்போதுதான் ஸ்ருதி தான் லோகேஷின் கையை பிடித்துக் கொண்டிருந்ததை கவனித்தவள் சட்டென்று அவன் கையில் இருந்த தன் கையை எடுத்தவள், சாரி லோக்கி என்றாள். அவள் தன் கையிலிருந்து அவள் கையை பிரிக்கவும் தன் மனம் அவள் தொடுகைக்கு ஏங்குவதை வித்தியாசமாக உணர்ந்தான் லோக்கி. சாரி லோக்கி, டைம் ஆச்சு. ஆன்ட்டி நாளைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. மார்னிங் மேரேஜுக்கு ரெடி ஆகணும்னு. நான் இப்ப கிளம்புறேன் என்றவள் தனக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக சிரித்தபடி எழுந்தவள் தன் கை கால்களை உயர்த்தி தன்னையே ஒரு சுற்று சுற்றியவள் பின் லோகேஷ் இருக்கிறான் என்று நினைத்து அவனை பார்த்தாள். பின் அவன் அமைதியாக எதையும் பார்க்காதவன் போல அமர்ந்திருக்க மீண்டும் லேசாக சிறிய நடனம் ஆடியபடி லோகேஷ் அமர்ந்திருந்த சோஃபாவை சுற்றி வந்தவள் அவன் அருகில் அவன் முகத்தின் முன்பு குனிந்து பார்த்தாள். இப்படி திடீரென்று தன் முகத்திற்கு அருகே அவள் முகத்தை கொண்டு வரவும் சற்று அதிர்ந்து போய் பார்த்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் லோகேஷ் கூலஸ் வழியாக தனக்கு மிக அருகில் இருந்த ஸ்ருதியின் முகத்தை ரசித்தான். அவள் பட்டாம்பூச்சி கண்களையும் மரங்கொத்தி நுனி மூக்கையும் குளிரில் சிவந்திருந்த காது மடல்கள் என்று ஒவ்வொன்றாக ரசித்தவன் அவள் குட்டி மாம்பழ சுளை போல பளபளத்திருந்த சிவந்த இதழ்களில் அவன் பார்வையை நிலைக்க விட்டான். காலை ஸ்ருதிக்கு அவன் முத்தமிட்டது நினைவு வந்து அவள் இதழை சுவைக்க ஆவல் எழுந்த தன் மனதை கஷ்டப்பட்டு அமைதிப்படுத்தினான். இது எதுவும் தெரியாத ஸ்ருதியோ அவன் முகத்தின் முன்பு குனிந்து அவனையே பார்த்தவள். அவன் அழகிய முகத்தை பார்த்தவளுக்கு காலை தான் அவனுக்கு முத்தமிட்டது நினைவு வர அவள் பார்வை தானாக லோகேஷின் இதழில் வந்து நின்றது. அவன் இதழை பார்த்தவள் தன் இதழை ஈரப்படுத்திக் கொண்டு இன்னும் அவன் முகத்தருகில் நெருங்கி வந்தவள் தன் உதட்டை குவித்து அவன் இதழை பார்த்து காற்றில் முத்தமிட்டாள். இதை கண்ட லோக்கி அதிர்ச்சியாய் அவள் முகத்தை பார்க்க அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதி பிறகு வெளியே செல்ல போக சட்டென்று லோகேஷ் அவள் கையை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவன் மடி மீது விழுந்த ஸ்ருதி அதிர்ந்து போய் லோகேஷை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் லோக்கியோ ஸ்ருதியை பார்க்காமல் தன் மடியில் இருப்பவளின் இடையில் கை கொடுத்து இறுக்கி பிடித்துக் கொள்ள அதில் ஒரு பக்கம் வலி இருந்தாலும் கூச்சமும் சேர்ந்து வர அவன் மடியில் அமர்ந்தவாறே நெளிந்தாள். தன் மடியில் அமர்ந்திருந்த ஸ்ருதி நெளியவும் லோகேஷிற்கு உடலில் ஏதோ ஆவதை உணர்ந்தவன் சட்டென்று அவளை தன் மடியிலிருந்து எழுப்பி விட்டவன், சாரி சாரி ஸ்ருதி, எனக்கு ரொம்ப பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது நீங்கன்னு நான் நினைக்கல என்று வேண்டுமென்றே அவளிடம் பொய் கூறினான் லோகேஷ். அது அது வந்து லோக்கி, நான் தான் லோக்கி, நான் வெளியே போயிட்டேன். அப்புறமா என் போனை மறந்துட்டேன்னு திரும்ப எடுக்கிறதுக்காக உங்க பக்கத்துல வந்து குனிஞ்சேன். அப்பதான் நீங்க என்னை யாரோன்னு நினைச்சு என்று பதிலுக்கு அவளும் பொய் கூற, நல்லா சமாளிக்கிறா பாரு பொய்க்காரி என்று நினைத்தவன், சாரி நீங்கன்னு தெரியாம நான் என்றான் மீண்டும். இட்ஸ் ஓகே லோக்கி என்றவள். அப்போ நான் என் ரூமுக்கு போறேன் என்று விட்டு அந்த அறை கதவு வரை சென்றவள் பிறகு என்ன நினைத்தாளோ நின்று திரும்பி லோக்கியை பார்த்து சிரித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். தனக்கு எதிரே இருந்த கண்ணாடி வழியாக அறை கதவருகில் நின்று தன்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்ற ஸ்ருதியை பார்த்தவாறு அமர்ந்திருந்தவன் அவள் செல்லும் வரை அமைதியாக இருந்த லோக்கி அறைக்கதவு முழுமையாக மூடும் வரை காத்திருந்தவன் வேகமாக எழுந்து தன் காலர் பட்டனை கழற்றிவிட்டு தன் உடல் சூடாவதை தணிக்க முயன்றான். எனக்கு கண்ணு தெரியலங்கிற தைரியத்துல என் பக்கத்துல வந்து எவ்வளவு தைரியமா எனக்கு முத்தம் கொடுக்க பாக்குறா, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டான்.